ஓம் நம பிரணவார்த்தாய சுத்தஜானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹ. என் பேர் துரசுவாமி. ராகணபதியோட சித்தப்பா பையனா. எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு. பெரியப்பா சிவி ராமச்சந்திரையர். நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால் கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். நான் ஏற்கனவே சத்யசாய் யுகத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கேன். பகவானுடைய கருணையினால் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு அப்புறம் ராகணபதி கல்யாணம் பண்ணிக்காததுனால இந்த பூஜை எங்கே போகும்னு விசாரம் இருக்கே அப்படின்னு பெரியவாளை போய் கேட்டா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஓம் ஸ்ரீ பரமகுருப்யோ நமஹ, ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரி குருப்யோ நமஹ. அதுலேருந்து பெரியப்பாக்கு பகவான் மேலே அவ்வளோ பக்தி வந்துடுது. சக்தி அம்பாளும் பாபாவும் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துருக்கு. எனக்கு மேலே கவர்னர்னு இருக்கார். அந்த கவர்னர் தான் பகவான். ஏண்டா அப்பா சாய்பாபா கிட்ட போகணுடா அப்படின்னு எங்கள் பேர் கேட்டா. ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமினே நமஹா. பெரியவாக்கும் அம்பாளுக்கும் தவிர வேற எங்கேயுமே நமஸ்காரம் பண்ண மாட்டான். பாபா பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணியிருக்கார். சித்தியார்த்துக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு டைரியை கேட்டு பாபா எனக்கு சொன்னார், பங்காரு நான் தான் உனக்கு முக்தி தரேன்னு சொன்னேனே, எதுக்கு விசாரப்படுற அப்படின்னு சொன்னார். அதை எழுது போனோன்னு சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். போனோம். திடீர்னு அண்ணா கையை பார்க்குறா, கையில் கல்கண்டு. சுவாமியை கண்ட உடனே கல் வரையறதுக்கு கல்கண்டு கொடுத்துட்டார் பகவான். அந்த கல்கண்டை வாங்கினோன்னா அண்ணாக்கு ஒரு பாட்டு வந்துடுது. ஏதோ உங்களையும் அன்னையும் படுத்தணும்னு பகவான் டிசைட் பண்ணிட்டாரு. எல்லாம் சந்தோஷப்பட. அவன் இதில் என்ன பியூட்டினா, நவவித பக்தியில் முதல் பக்தி சிரவணம். நான் உருகிட்டேன். இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்களை ஒரு தூசு நான் என்ன பகவான் ஒரு செகண்ட் நினச்சி ஸ்ரீ சத்ய சாயி. சாய்ராம். கருணைக்குன்னு ஒரு லிமிட்டு சொல்ல முடியாத பகவான் சத்சாய் பாபாவினுடைய ஒரு பேரருளால் தான் நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நான் இந்த நிலையில் இருக்கேங்கிறதுக்கு காரணமே அந்த பகவான் தான். ஸோ ராவ கணபதிக்கும் எனக்கு என்ன உறவுன்னா, எனக்கு அவர் பெரியப்பா பையன். நான் பெரியப்பாவினுடைய அடாப்டட் சைல்டுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ க்ளோஸ் நான் ராகணபதிக்கு. அவர் முன்னே சொன்ன மாதிரி அவர் ஒரு வாட்டி மகா பெரியவா கிட்ட பெரியப்பா இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஒரு எங்கள் குலதெய்வம் ஒன்று இருக்குது, சூழினி துர்காம்பா பரமேஸ்வரின்னு. பல பிராச்சீனமாக பல வருஷமாக இருக்குது. அந்த தெய்வம் பூஜையை பெரியவாளுக்கு போய் கேட்டா பெரியப்பா. எனக்கு அப்புறம் ராகணபதி கல்யாணம் பண்ணிக்காததுனால இந்த பூஜை எங்கே போகும்னு விசாரம் இருக்கே அப்படின்னு பெரியவாளை போய் கேட்டா. பெரியவா என்ன சொல்லிட்டா, அப்போ ஒன்றும் பெரியப்பா கிட்ட ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் ராகணபதி கிட்ட ஒரு வாட்டி அப்பா இந்த மாதிரி கேட்டால், பெரியப்பாவுக்கு பெரியவா கிட்ட இன்டர்வியூ வாங்குற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸ். ஏன்னா எங்கள் பெரியப்பாவுக்கு துரைப்பாண்ணான்னு ஒருத்தர் பெரியப்பா. அவர் மகா பெரியவாரோட கிளாஸ்மேட். அதனால அவருக்கு ரொம்ப யாராவது போய் ராகணபதியோட சித்தப்பா, எங்கள் அப்பாவோ எங்கள் பெரியப்பாவோ ராகணபதி சித்தப்பான்னு போய் சொன்னால், துரைப்பான்னு சொல்லாமல் இப்போ ஒரு நேற்று பையன் ராகணபதி சொல்கிறையே அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பெரியப்பா ரொம்ப க்ளோஸ். அண்ட் பெரியப்பா லௌகிகமாக எதையுமே கேட்க மாட்டான், வேதாந்தமாக தான் கேட்பான். ஸோ போய் கன்னிமேரா ரேபில் போய் இது பாரு அப்படின்னு பெரியவா நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கா. பெரியப்பா லௌகிகமாக கேட்ட ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பூஜை தான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி கேட்டேன். அப்போது கணபதி அண்ணாக்கிட்ட சொல்லியிருக்கா பெரியவா, டேய் நான் சாஸ்திர சம்பிரதாயமாக தான் ஃபாலோ பண்ணி ஆனோம். நான் மாத்தா சொல்ல முடியாது, ஒரே ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்காமல் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு யோகியத்தை கிடையாது. ஆதிசங்கர் கூட அம்மா பெர்மிஷன் தான் வாங்கினான். அதனால உன்னை போய் இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது. எனக்கு இதுக்கு வழி எப்படி சொல்லணுங்கிறதுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்தின்படியாக நான் சொல்ல முடியாது. எனக்கு மேலே கவர்னர்னு இருக்கார். அந்த கவர்னர் தான் பகவான்.
ஏண்டா அப்பா சாய்பாபா கிட்ட போகணுடா அப்படின்னு எங்கள் கேட்டேன். கணபதி என்ன சொன்னால், நீங்கள் சொன்னால் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு. பெரியப்பா கிட்ட சொன்னால் பெரியப்பா சரின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் புட்டபர்த்திக்கு போனோம். நானும் எடுபடியாக போனேன். 1973 இருக்கும் அது. ஸோ அந்த வருஷம் நாங்கள் போனோம். நான் பெரியப்பா, எங்கள் பெரியம்மா நாங்கள் மண்ணின்னு சொல்லுவோம், கணபதி என்ன, நான் எடுபடியாட போயிருந்தேன். சுவாமி எல்லாரையும் இவன் 3 பேரை இன்டர்வியூ கூப்பிட்டுட்டாரு. நான் வந்து ஒரு கசின் இல்லையா, அதனால் நான் போக முடியல. போய் தரிசனம்லாம் முடிஞ்சு இன்டர்வியூலாம் முடிஞ்சு பெரியப்பா வந்தவுடனே நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன் பெரியப்பாவை. பெரியப்பா, பாபா எப்படி உங்களை பகவான் இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு. நம்ம தேவி தாண்டா அப்படின்னு ஒரே வாரம் சொன்னேன். த்ரில் ஆகிட்டு, இப்போ கூட எனக்கு த்ரில் ஆகிடுது. ஸோ நம்ம அம்பாளை அவர் பார்த்துட்டார். எங்கள் பெரியப்பா வந்து பெரியவாக்கும் அம்பாளுக்கும் தவிர வேறு எங்கேயுமே நமஸ்காரம் பண்ண மாட்டான். கோயிலெல்லாம் திருமலை வாயில் கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு போவோம். அங்கெல்லாம் நான் ரொம்ப உரிமை பெரியப்பா துவஜஸ்தம்பம் முன்னாடி நமஸ்காரம் பண்ணும்போதுன்னு சொல்லுவேன், போருண்டா அப்படின்பா. நமஸ்காரம்னு வந்தால் பெரியவாளுக்கும் அம்பாளுக்கும் ஒண்டி தான் பண்ணுவார். அந்த பெரியப்பா பாபா பார்க்க போகிறோன்னு ஒரு நமஸ்கார ஸ்லோகம் ஒன்று எழுதிட்டு இன்டர்வியூ ரூம் போகிறதுக்கு முன்னாடி பாபா பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணியிருக்கார். பெரியப்பா நமஸ்காரம் பண்ணால் ஃபுல் நமஸ்காரம் பண்ண விடாமல் பகவான் அவர் 2 தோளையும் தொட்டு தூக்கி மீதி ஸ்லோகத்தை பாபா சொல்லிட்டார். எந்த ஸ்லோகத்தை பகவான் பெரியப்பா எழுதின்னு பண்ணாரோ அதை மீதி பூர்த்தி பண்ணுது பகவான். பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சது. இன்டர்வியூ வந்து சொல்லிட்டார். அதுலேருந்து பெரியப்பாவுக்கு பகவான் மேலே அவ்வளோ பக்தி வந்துடுது. பெரியப்பாவும் சக்தி அம்பாளும் பாபாவும் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துடுது. அவர் வந்து பௌர்ணமி இப்போது தான் பூஜை பண்ணுவார் அவர் எப்போவுமே. அந்த மாதிரி ஒரு பௌர்ணமியில், ஆவணி பௌர்ணமியில், அதுக்கு 2 நாள் முன்னாடி வாஸ் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல். உடம்பு சரியில்லாமல் போச்சு. பௌர்ணமி அன்னைக்கு தான் அவர் போனார். எப்படி போனார்னா, சிராவணம் ஓணம் 2 சேர்ந்து வரும். அந்த சேர்ந்து ஒரு மலையாள டிவோட்டி நாயர்னு ஒருத்தர், பாபா கொண்டு வந்து பிரசாதம் என் கையில் கொடுத்தாருடா, எல்லோரும் கொடுத்தாருன்னு 1978 வந்து கொடுத்தார். அந்த விபூதி நான் வாங்கிட்டு லூக்காஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன். அதை வாங்கி 3 பட்டை இட்டுண்டார் பெரியப்பா. கையை அப்படி தூக்கி வச்சார், அப்படியே போயிட்டார். அது மாதிரி 2 கையை தூக்கி தான் பகவான் கிட்ட போய் சேர்ந்தார். உடனே கணபதி எனக்கு டவுட் வந்துடுது, இதுக்கப்புறம் பூஜை யார் பண்ணுவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் சுவாமின்னு போனார். 13 நாள் ஆன உடனே போய் சேர்ந்தார். அப்போ பாபா சொல்லிட்டார், அப்பா வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு. அது சரி சுவாமி, பூஜை இப்போ யார் பண்ணுவா அப்படின்னு பாபா கேட்டால், நீ பண்ணு அப்படின்னு. நான் வந்து பிரம்மச்சாரி ஆச்சு, இது எங்கள் வழியாக கிரகஸ்தா தான் இது வரைக்கும் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பாபா சொன்னார், பீஷ்மரே பூஜை பண்ணியிருக்கார், அவரோட பெரிய பிரம்மச்சாரியா, நீ பண்ணு அப்படின்ட்டார். அப்படி கணபதி என்ன பூஜை பண்ணிகிட்டே வந்தான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கணபதி எனக்கு அதுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கார் பாபா. நீ பாத்திரம்லாம் நிறைய வச்சுக்காதே, பேப்பரில் வச்சுக்க போகலாம் அப்படின்னு கொஞ்சம் ஈஸ் பண்ணி விட்டுருக்கார். பண்ண வேண்டிய விஷயங்கள் விட முக்கிய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், கோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அண்ணா ஒரு வாட்டி போய் கேட்டிருக்கா, இந்த மாதிரி என்னால், அவருக்கும் வயசாகிட்டு முடியல, ஸோ எனக்கும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துக்கிறேன், சரி உன் சித்தப்பா பிள்ளை துரை கொடுத்துருவேன்ட்டார். அந்த துரைங்கிறது நான், அதான் துரைசுவான். ஸோ எனக்கு அதில் என்ன ஆச்சரியன்னா, அவர் கொடுக்க போகிறாரு சொல்லிட்டு, வாடா நம்ம 2 பேரும் போகலாம், 1982 பகவானை பார்க்கலாம், பாபாவே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா சொல்லியிருந்தாலே சரி இருந்திருப்பேன். ஸோ நாங்கள் போன உடனே காத்தால் அண்ணா எப்போவுமே எந்த க்யூவில் உட்காடுறாரோ அதுதான் முதல்ல வரும். ஸோ அதுதான் அண்ணாவருடைய தப வலிமை. அண்ணாவையை பற்றி சொல்லும்போது, அவர் காத்தால 3 மணி நேரம் தியானம் பண்ணுவார், சாயந்தரம் 3 மணி நேரம் தியானம் பண்ணுவார். மகா தபஸ்வி, 2 இட்லி 1 இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். அண்டு சத்து விஷயம் தவிர்த்து வேறு எதுவும் பேச மாட்டார். அவர் எழுதுந்தெல்லாம் சத்து விஷயம் ஒண்டி தான் எழுதுவார். அவரை வந்து ஒரு பீரியடில் கர்ணன் படம் வந்த அப்புறம் பந்துரு அவள் குரூப் வந்து பீஷ்மர்னு ஒன்று எடுக்க போகிறோம், நீங்கள் அதுக்கு கதைவசனெல்லாம் எழுதணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், தெய்வீகத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். அவர் வந்து எம்ஏ ஆனர்ஸ், அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எம்ஏ வாங்கியிருக்கார். தமிழ் நல்லா எழுதுவார். அப்புறம் சான்ஸ்கிரிட் அவருக்கு தெரியும். சங்கீதம் அவருக்கு இயல்பாக வந்துருக்க சங்கீதம். அவரால் பாட்டெல்லாம் கவிதை போட முடியும், டியூனோட நோட்ஸோட எல்லாம் போட முடியும், நோட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவார். அது மாதிரி எல்லா ஃபீல்டையும் அவர் தெய்வீகத்தோட பண்ணிட்டு இருந்தார். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் முக்தி அடையிறது கூட அவர் முன்னாடியே அவர் டிசைட் பண்ணிட்டார், இத்தனை நாள் போவோம் அப்படின்னு. பிள்ளையார் சதுர்த்தியில் பிறந்தார், கணபதினு பேர் வச்சா. அவருக்கு 1935 பிறந்தார். இப்போ 2012
20th February சிவராத்திரி அன்னைக்கு முதல் கால பூஜை பண்ணினேன்னா அப்போ எனக்கு நியூஸ் வந்துட்டு அவர் போயிட்டார். அன்னி மத்தியானமே ஒரு 1:30 மணிக்கு துரை என் வைஃப் நீலாக்கு எழுதி, அழாத, முக்தி தேவதைக்கு ரத்தன கம்பளம் விரித்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் சொன்னால், கணபதி அண்ணா வந்து சித்தியாரத்துக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு டைரியை கேட்டு பாபா எனக்கு சொன்னார், பங்காரு நான் தான் அவனுக்கு முக்தி தரேன்னு சொன்னேனே, எதுக்கு விசாரப்படுற அப்படின்னு சொன்னார், அதை எழுது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு முக்தியே கிடச்சிருக்கு. அவ்வளோ பாபாவும் அவருக்கு பிடிக்கும், கணபதி அண்ணாவுக்கு பாபா பிடிக்கும். அவர் வந்து அவருடைய கணபதி அண்ணாவுடைய பாபா பக்தி எப்படின்னா, நாயகி நாயக பாவம், மாணிக்க வாசகர் மாதிரியோ ஆண்டாள் மாதிரியோ அந்த மாதிரி பாவம் வந்து அவர். அண்ணாவுக்கு எல்லா கோயிலெலாம் போகும்போது அண்ணாவுக்கு மரியாதை பண்ணி மாலையை போடுவாள். இந்த மாலையை எடுத்துன்னு வந்து பாபா படத்துக்கு போட்டுருவார். நான் கேட்பேன், அண்ணா உங்களுக்கு போட்ட மாலையை ஏன் சுவாமிக்கு இப்படி போடுறாருன்னு. போட்டால் என்னடா ஆண்டாள் போடலையா என்ன அப்படிம்பார். அவ்வளோ தீர்மானம் அவருக்கு இருந்தது, அந்த ஐக்கிய பாவம் அவருக்கு இருந்தது. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்லணுன்னா, பாபா பற்றி எழுதின புக்காக வரல, வெறும் பேப்பராக இருந்தது. அதெல்லாம் எடுத்து பாபா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட போன போது ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு போயிருந்தோம், சாண்டல்வுட் மாலை. அண்ணா சொன்னா, நான் புக்கை அவருக்கு சுவாமி காட்டுறேன், எனக்கு கையெல்லாம் நடுங்கும், நீ வந்து தைரியசாலி, நீ பாபாவுக்கு மாலையை போட்டுடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சரின்னு ஒத்துனே நான் மாலையோட ரெடியாக இருக்கேன். பிருந்தாவனில் ஒயிட்ஃபீல்டில் சுவாமி வந்தார். சாயந்தரம் வேலை, மாலையுடன் நான் இருந்தேன். அப்போது பகவான் கிட்ட வந்து புக்கை பார்த்தோன்னே அதை ஆசீர்வாதம் பண்ணேன். நான் உடனே அந்த மாலையை சுவாமிக்கு போடுறதுக்கு எழுந்தேன்னு போட வந்தேன். பாபா அது ஒரு கையால் மாலையை வாங்கிட்டு அண்ணா கிட்ட கொடுத்து, வீட்டில் போடுவில்லை, உனக்கு போடுற மாலையெல்லாம் அங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அண்ணா கையை அப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு போயிட்டார். விபூதி வர வச்சு தந்தார் அப்படின்லாம் இல்லை. போனோன்னு சரி இன்னும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். போனோம், திடீர்னு அண்ணா கையை பார்க்குறா, கையில் கல்கண்டு. சுவாமியை கண்ட உடனே கல் வரையறதுக்கு கல்கண்டு கொடுத்துட்டார் பகவான். அந்த கல்கண்டை வாங்கினோடனே அண்ணாவுக்கு ஒரு பாட்டு வந்துடுது, அன்னையினும் இனியாய் அப்படின்னு ஒரு பாட்டு, கருணாமூர்த்தின்னு ஒரு தோடி ராகத்தில் ஒரு ஃபுல்லும் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த கல்கண்டை வந்து எல்லாருக்கும் உடச்சி கொடுத்தோம். அது மாதிரி பகவான் பண்ணார். இந்த கல்கண்டு வந்த உடனே பாட்டு வந்துடுது பகவான் பற்றி. அதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்கார். ஆனால் அந்த கல்கண்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பாட்டு எழுதினது என்னன்னா, கருணாமூர்த்தி ஸ்ரீ சத்ய சாயி கண்காண வந்துலவும் கண்ணா என் சுவாமி கருணாமூர்த்தி அருணாம்பர மாயி அருணாம்பர மாயி அருள் நேத்திர ஜோதி சரணாம்பூஜம் பாலி சூருள் குந்தள தாரி கருணாமூர்த்தி ஸ்ரீ சத்ய சாயி கண்காண வந்துலவும் சுவாமி அன்னையினும் இனியா அன்னையினும் இனியாய் இளையாய் முன்னை வினை இருத்த என்னையும் ஏத்து என் புண்மைகள் தீர்த்து உன்னையே உன்னி உருகி கரைய வைத்த கருணாமூர்த்தி ஸ்ரீ சத்ய சாயி கண்காண வந்துலவும் கண்ணா என் சுவாமி. இதில் 2 விஷயம். கண்ணான்னு கூப்பிட்டு ஆண்டாளாக இருந்தார், உருகி கரையை வைத்தான்னு கல்கண்டு சொல்லிட்டார். ஸோ அப்படி பகவான்கிட்ட அவ்வளோ பிரீத்தி அவருக்கு, அவ்வளோ ஆசை.
ஸோ இப்போ அந்த இடம் நான் சொல்கிறேன் இல்லையா, பூஜை பண்ணி சொல்லும்போது அண்ணாவுக்கு எப்போவுமே முதல் ரோவில் கிடைக்கும். அண்ணா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், அண்ணாவுக்கு எப்போவுமே முதல் ரோ கிடைக்கும்னு சொன்னேன்னா, அதனால அண்ணா பின்னாடியே நான் அந்த ரோவில் உட்காந்துட்டேன். எனக்கு இங்கே 2 பேருக்கும் முதல் ரோ கிடச்சிது. பகவான் வந்தார். ரொம்ப ஆசையாக அண்ணாவை பார்த்துட்டு கணேஷ் அப்படின்னு அண்ணா தலையில் இப்படி தாளம் போட்டார். போட்டோடனே அண்ணா சொன்னால் என் தம்பி அப்படி. நான் போன மிஷனே பூஜை பற்றி தானே, பெரியவா சொல்லி கணபதி அண்ணா எடுத்துட்டு கணபதி அண்ணா கிட்ட பாபா வந்து உன் சித்தப்பா பிள்ளை கொடுன்னு சொன்னதுனால போயிடும். சொன்ன உடனே பாபா சொல்கிறார், என் தம்பின்னு அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணால் சித்தப்பா பிள்ளை அப்படி. இவர் தான் ஏற்கனவே சித்தப்பா பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போயிட்டார். ஸோ போன உடனே அன்னைக்கு காத்தால முடிஞ்சிடுது. மத்தியானம் என்ன பண்ணேன், அண்ணாவை பக்கத்துலேயே தான் நானும் உட்காந்துருந்தேன். அண்ணாவை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணிட்டார். இந்த பர்பஸ் போனான்னு இருந்தாலும் நான் கசின்கிறதுனால அண்ணாவோட போகல. அண்ணாவும் டிட் நாட் பாதர் டு கால் மீ, நெய்தர் ஐ அட்வான்ஸ்ட். ஸோ அண்ணா வந்து இன்டர்வியூக்கு போயிட்டார். பாபா அவரை இன்டர்வியூ கூப்பிட்டு பேசிட்டு, இன்டர்வியூவில் பாபா ஃபஸ்ட்டு அண்ணாவை பார்த்து கேட்டது அவன் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கேன். இது எனக்கு தெரியாது. அண்ணாவெல்லாம் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்தோம்னா கேட்டேன், அண்ணா பார்த்து எப்படி அண்ணா இன்டர்வியூ போச்சுன்னா, நீ எங்கே கேட்டாடா அண்ணா. நான் உருகிட்டேன். இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்களை ஒரு தூசு நான் என்ன பகவான் ஒரு செகண்ட் நினச்சி எங்கே கேட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அதுக்கு என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து வாங்க மறுபடியும் இன்டர்வியூ தரேன். ஒரு இன்டர்வியூ கிடைக்கிறதே பெரிய கஷ்டம், அட்வான்ஸாக நாளைக்கும் தரேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்படியே நெகிழ்ந்து உட்காந்துருக்கேன். அப்போது கொஞ்சம் 12 பஜனை ஆரம்பிக்க போகிறது. பகவான் நான் அப்படி கண் மூடின்னு உட்காந்துருக்கேன். ஏதோ சலசலப்பு கேட்டால் பகவான் நிற்கிறார். என் பக்கத்தில் நிற்கிறார். சுவாமின்னு, நீங்கள் எங்கே போயாச்சு? நான் அண்ணா கிட்ட சொல்லியாச்சு, நாளைக்கு வாங்க இன்டர்வியூ தரேன் வேறு சொல்லிட்டார். அப்படி அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்டர்வியூ கொடுத்தாரு. கம்மிங் பேக் டு தட், அந்த இன்டர்வியூவில் பகவான் உட்காந்துட்டு மற்றவாக்கிட்ட, இவர் யார் தெரியுமா, கணேஷ் சுவாமி பற்றி 1000 பக்கத்துக்கு புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். சொல்லிட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கூட இருக்குல்ல அப்படின்னு வேற கேட்டார். அண்ணா ஐயோ அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, உன் மனசில் என்ன தோணித்தோ அதை எழுதியிருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அண்ணாவுக்கு ஒரு துளசி மாலை வர வச்சு கொடுத்தாரு. அப்புறம் சுவாமிக்கு இவ்வளோ இதில் கரிசனம். அவர் விண்டோ சில் லெவலில் ஒரு 2 வேஷ்டி வச்சுருக்கார். அவருடைய பகவானுடைய வேஷ்டி 2. அதை எடுத்து அண்ணாக்கிட்ட, ஒன்று நூதன வஸ்திரமா, ஒன்று வந்து சேஷ வஸ்திரம். அதாவது ஒன்று கட்டிண்டது, ஒன்று கட்டிக்காத பூசு. ஸோ இவர் சூடி கொடுத்தாரா, அவர் கட்டின்னு கொடுத்தார். ஸோ அந்த வேஷ்டி சுவாமி அண்ணாக்கு கொடுத்தார். அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே அவருக்கு நாயகி ஞாபகமும் அப்படின்னு. பாட்டெல்லாம் பாட்டேன்னா அந்த மாதிரி பாபாவை அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அன்னையன்ன அன்பு செய்யும் அமுத சத்ய சாயி ஆரா அமுத சத்ய சாயின்னு வரும். அந்த பாட்டு ஃபுல்லாக முன்னே கடைசியில் அம்பாளை சொல்லிட்டு கடைசியில் அப்பாவை முடிச்சிடும். அந்த பாட்டு வந்துட்டே இருக்கும். என்னப்பன் பொன்னப்பன் தன்னொப்பன் தகப்பன் அன்னை என்ன அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ அது மாதிரி அவருக்கு பாபா கிட்ட அவ்வளோ இது இருந்தது.